இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியில் கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் சில விஷயங்கள் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியை தலைப்பிட என்று சொன்னால் தேவன் தெரிந்து கொள்கிற விதம் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பல காரியம் சொல்லலாம். அதிலும் குறிப்பாக மனுஷங்க தெரிந்து கொள்ளக்கூடியதுக்கும் தேவன் தெரிந்து கொள்ளும் வித்தியாசத்தையும் நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்த பூமியில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வகுப்பறை இருக்குன்னா அந்த வகுப்பறையில் சிறந்த ஒரு லீடரை போடணும்னா எல்லாரையும் போட மாட்டாங்க. அதுக்கு தகுதியானவனை பார்த்து தான் செலக்ட் பண்ணி தெரிந்து கொள்வாங்க. அது ஒரு வகை. அடுத்து விளையாட்டு அப்படின்னா அதில் ஜெயிக்கிறவனை நல்லா உற்சாகமாக ஓடுறவனை தான் செலக்ட் பண்ணுவாங்க, தெரிந்து கொள்வாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் ஒரு வேலை பார்க்குற இடத்துல நல்ல வேலை செய்யக்கூடியவங்களை தான் முதல்ல தெரிந்து கொண்டு பொறுப்பு கொடுப்பார். இன்னும் சொல்லப்போனால் கல்லூரியில் படிக்கக்கூடியவங்க சூழல் வரும்பொழுது நன்றாக அதை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்க தான் ஒட்டுமொத்த காரியங்களுக்கும் கவுன்சிலிங்காக போடுவாங்க. இது போன்று பல விதங்களால் மனுஷங்க தெரிந்து கொள்ளக்கூடியது இருக்கும். இது உலகத்தில் இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய விதம், மனுஷரை தெரிந்து கொள்கிற விதம் இதை விட மேன்மையாக இருக்கும். அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன வசனம் பார்க்கும்போது எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் பார்க்க போகிறோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ தேவன் தெரிந்து கொள்ளும் விதம்ங்கிற தலைப்பில் பார்க்குறோம். எதற்காக தெரிந்து கொள்ளுகிறார், அந்த தெரிந்து கொள்கிற விதம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நம் வாழ்க்கையிலே வித்தியாசமான தெரிந்து கொள்வதை வைக்கிறார். அடுத்து குற்றம் இல்லாதவர்களுமாய் இருக்க அவர் தெரிந்து கொள்கிறார் என்று பார்த்தோம். அப்போ தேவன் தெரிந்து கொள்கிற விதத்தில் என்னென்ன இருக்கும்னா குற்றம் இல்லாத நிலை இருக்கும், அங்கே குறைகள் இருக்காது, அங்கே அன்பில் பரிசுத்தம் உள்ள தன்மை இருக்கும். அப்போ தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அன்பின் காரியங்களில் பரிசுத்தம் உள்ள காரியங்கள் இருக்கும். அது மாதிரி குற்றம் இல்லாத நிலையும் இருக்கும். இப்போ இந்த ஒரு காரியங்களை ஒவ்வொரு மகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். அப்போ அப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய விதம் இப்படி தான் இருக்கும். விளையாட்டு எடுத்தோம்னா அவங்க பரிசு பெறணுங்காக தான் தெரிந்து கொள்வாங்க. இன்னும் சொல்லப்போனால் கல்லூரியில் தான் அவங்க ஒரு பொறுப்பு கொடுத்து ஏதாவது ஒரு காரியம் ஆகிறதுக்காக தெரிந்து கொள்வாங்க. ஒரு முதலாளிக்காரனா வேலைக்காரனை ஏதாவது ஒரு காரியத்தை நடத்தி லாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக தெரிந்து கொள்வார். இது போன்ற விதங்களில் பல தெரிந்து கொள்ளுதல் காணப்பட்டாலும் அவையெல்லாம் உலகம் சார்ந்த விஷயத்துக்காகத்தான் மனிதர்கள் மற்ற மனிதர்களை தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவன் தெரிந்து கொள்கிற ஒவ்வொரு விதமும் பரலோகம் சார்ந்த காரியமாக இருக்கிறது, அது ஆவிக்குரிய காரியமாக இருக்கிறது. அவர் தெரிந்து கொள்ளக்கூடிய விதம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஒவ்வொருவரும் அவருடைய அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் அவர் தெரிந்து கொள்கிற விதம் இருக்கிறது. ஆகவே இதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் தெரிந்து கொள்கிறது வேற, தேவன் நம்மை தெரிந்து கொள்வது வேற. அப்போ அவருடைய தெரிந்து கொள்ளும் விதங்கள் வித்தியாசமாக இருக்கிறபடினால், உலகத்துக்கு ஒத்து போகாதபடினால் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஒவ்வொரு வாலிப சகோதரர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்கிற விதம் வித்தியாசமானது. அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் குற்றம் இல்லாமல் இருக்கவும் தான் அவர் தெரிந்து கொள்கிற விதமாக இருந்தார். இதை மறக்காமல் மனுஷனும் நம்ம ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை பேர் அழிஞ்சு போகிறாங்க, நம்மளை அவர் பாதுகாத்து தான் இருக்கிறாரு. எத்தனை பேர் கைவிடப்படுறாங்க, கர்த்தர் நம்ம இதெல்லாம் கைவிடாமல் இருக்கிறாரு. அப்போ எந்த ஒரு காரியம் எதற்காக புரிந்து கொண்டு தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தை நினைத்து அவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நான் மனுஷனும் மகிமையும் நன்றியை செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து தேவன் தெரிந்து கொள்கிற விதம் எப்படி அருமையாக இருக்குங்கிறதை புரிந்து கொண்டு தொடர்ந்து அவருக்காக எழுதி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியங்கள் வாழ்த்துகிறது. ஆமென்.